இது ஒரு இரவு கதை அல்ல, பல இரவுகள் சேர்ந்து உருவான காதல் கதை. 2000 ஆண்டுகள் பழமையான இந்த காதல் உங்களுக்கும் பிடிக்கும். உங்களையே அது காதலோட பிடிக்கும். ஒரு ஊரில் இன்று ஆரம்பிப்பதை விட ஒரு காதலில் அப்படின்னு ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருக்கும். அவளோட பெயர் மீனாட்சி. அவள் சிரிக்கும்போது கணத்தில் அழகாக கூலி வீழும். ஆனால் அதில் ஒரு ரகசியம், அவளோட சிரிப்பை யாருக்கும் காட்ட மாட்டான். ஒரே ஒருத்தருக்கு மட்டுமே உரித்தான அந்த சிரிப்பு. அவன் பெயர் தான் அருண். பகலில் பார்த்தால் அவன் சாதாரணமானவன், ஆனால் நடு இரவில் பார்த்தால் அவன் மிகவும் திறமைசாலி. ஏன்னா அந்த இரவு தான் காதலியை பார்க்க போக முடியும். ஓரமாய் நின்ற மரத்தடியில் அவள் தண்ணீர் இழுக்க வந்த நேரம் அவங்களோட முதல் சந்திப்பு நிகழுது. கண்ணும் கண்ணும் பார்த்துக்குச்சு. காதல் வலை வீசிக்குச்சு. என்னென்னமோ தோணுதுங்க. அப்படியே மெதுவாக, நான் எதுவும் தண்ணீர் எடுக்க உதவணுமா? நீ ஏன் இவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருக்க? தண்ணீர் சேர்ந்து தரவா அப்படின்னு கரசனமாக கேட்குறான். தலைவனோட கரசனம் தலைவிக்கு புரியாமையா? உள்ளுக்குள்ளேயே சிரிக்க முடியாமல் சிரிச்சுட்டு தலைவி அங்கிருந்து நகர்ந்து போறா. ஆனால் அவள் தன் தலையில் சூட்டி இருந்த மல்லிகையின் மனம் தலைவனை விட்டு. இப்போது ஒரு சந்தேகம் வருகிறது. இப்போ மலருக்கு மனமா, இல்லை மலரை சூடி வந்த மங்கைக்கு மனமா? காதல் முதலில் கண்களில் பிறக்கும், பிறகு இதயத்தில் இடம் பிடிக்கும். அது மூச்சினில் கலந்து மூல முகவரியாய் மாறி நிற்கும். இதெல்லாம் அந்த கால காதல் இல்லையா? அதே காதல் இப்போ எப்படி இருக்கு? என்ன ஒரு மனக்கசப்பு வந்துட்டாலும் சரி, வேல்டுவார் வந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கு. அது மட்டுமே இல்லாமல் சுயநலங்கள் இருக்கும்போது அங்கே காதல் உண்மையாக இருக்காது இல்லையா? காதலுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் அதற்கு தகுதியான காதலாய் அந்த காதல் இருக்க வேண்டும். தகுதினா என்ன? வசதி வாய்ப்புகளா? நிச்சயமா இல்லை. நம்ம எந்த சூழலில் நின்னாலும் அந்த இடத்துல நம்ம தாங்கி பிடிக்கிற காதலாக இருக்கணும். உங்கள் காதல் இல்லாமல் எப்படி? கமெண்ட் செய்யுங்க. ராத்திரி ஓட்டு மேலே சின்ன கல் சத்தம் தொம்முன்னு விழுது. வழக்கத்தை விடவும் வித்தியாசமாக அவளோட இதயம் துடிக்குது. மெதுவாக அந்த பொண்ணு ஜன்னலை திறக்குது. கீழே பார்த்தால் அவன் நிலவொளி அவள் முகத்தில் பட கீழே இருந்து தலைவன் சொல்கிறான், ஒரே ஒரு நிமிஷம், உன்னை நான் பார்த்துட்டு போயிடுறேன், அப்படியே இருவேன். சில நேரம் அவர்களோட பேச்சு, சில நேரம் சைலண்ட். பேச்சை விட மௌனம்தான் அதிகமான புரிதலை உண்டு பண்ணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே போல தான் இவங்க அமைதியாகவே இருக்காங்க. கையை பிடிப்பது தான், களவு கொள்வது தான் காதல் என்பதில்லை. எட்டு நின்று பார்த்தாலே ஏக்கமெல்லாம் தீர்ந்து போகும். காதலை போல பஜாருக்கு போகணும்னு ஆசைப்படாது, பார்த்ததெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படாது, இன்னும் என்ன வாங்கி தருவானோ அப்படின்னு எதிர்பார்க்காது. இதெல்லாம் பத்தாது, பையனோட பாக்கெட் மணி நம்ம செலவுக்கு ஒத்து வருமா என்ன? இந்த பையன் நமக்கு வேண்டாப்பா அப்படின்லாம் யோசிச்சிடாது. ஆனால் என்ன வருமானம் வந்தாலும் இவரோட தான் நம்ம வாழ்க்கை. எந்த சூழ்நிலை வந்தாலும் சமாளிச்சிடலாம். கொஞ்ச நாள் பிரிந்திருக்க வேண்டியிருக்கும், ஆனால் அது துயரம் இல்லை. இதில் உடலிணைவு என்பது காதல் இல்லை. இருவரும் விலகி இருந்தாலும் கூட அங்கே காதல் உயிர் பெற்று இருக்கும். அந்த காலத்தில் தலைவிங்களுக்கு எல்லாத்துக்கும் தலையணை என்பது ஒரு உறக்கப்பொருள் இல்லை. தலைவனை பிரிந்து தலைவிக்கு அதுதான் உற்ற துணை. ஜன்னல் பக்கம் யாரோ இருக்காப்புல தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணோட அண்ணன் சந்தேகப்படுறாங்க. ஏதோ சத்தம் கேட்குது, அந்த பக்கம் யாருப்பாது? இவள் மெதுவாக சொன்னாள், அது பூனை. அண்ணன் கேட்டான், பூனை கல்லெறியுமா? இது என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் புத்திசாலி பூனை அப்படின்னு பதில் சொன்னான். இப்படியே கொஞ்ச நாள் போக அந்த கிராமத்தில் கிசு கிசு ஆரம்பிச்சிருச்சு. கிராமம் பூரா தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த காதல் பயப்படவே இல்லை. அவன் சொல்கிறான், இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் என் கூட வந்துடுவீங்களா? ஆனால் அவள் நீண்ட நேரம் அமைதியாக இருந்துட்டு, நிச்சயமாக நான் வருவேன், ஆனால் ஓடிப்போய் இல்லை, நான் நிற்கிற இடத்துலையே உன்னை ஏற்றுக்குவேன். ஓடிப்போய் எல்லாம் சாத்தியம் இல்லைல்ல. அது நம்ம காதலுக்கும் நல்ல வளர்ச்சி இல்லை. இது எதுவுமே புரியாமல் அவன் திரும்பியும் அந்த பெண்ணை பார்க்குறான். அதுக்கு அவள் மீண்டும் திருப்பி சொல்கிறா, காதல் என்பது வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. கிராமத்துக்கே தெரிஞ்சாலும் பெரிய பிரச்சனையே வந்தாலும் நாம் எந்த தப்பும் செஞ்சிடல, அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும்? நம்ம இருவீட்டார் சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறான். எப்பயுமே கிராமத்தில் ஒரு பிரச்சனை நினச்சிட்டாங்கன்னா ஒரு பஞ்சாயத்து கூடிரும். இந்த காதலுக்கும் அப்படி தான். ஒரு பஞ்சாயத்து வந்துடுச்சு. பஞ்சாயத்தில் கேட்குறாங்க, நீ தான் அந்த வீட்டுக்கு போனியா என்ன? இந்த இடத்தில் காதலை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமாங்கய்யா, நான் தான் போனேன், அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு உடனடியாக மறுத்து, ஐயா இல்லை,
எங்கள் 2 பேருக்கும் விருப்பம் இருக்குது. நாங்கள் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதுக்கு இரு வீட்டார் சம்மதமும் வேணும் அப்படின்னு பட்டுன்னு உடைச்சிட்டாங்க பானையை. இப்போ என்ன பண்ணுவாங்க? வேறு வழியே இல்லை. திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இருவரோட காதலும் உண்மையாக இருந்ததாலையும் காத்திருந்ததாலையும் ஜெயிச்சுது. ஒழுக்கமுள்ள காதல் என்றைக்குமே ஜெயிச்சிடும். காதல் என்றால் உயிர் முழுக்க நடக்கும் ஒரு மெதுவான தீ. அதை மறைத்தால் நிச்சயமாய் புகை வரும். ஒருவேளை அதை நம் புரிந்து கொண்டால் நிச்சயமாய் ஒளி வரும். இன்று யாரையாவது நீங்கள் நினச்சிங்களா? இல்லை யாராவது உங்களை நினச்சாங்களா? மறக்காமல் கமெண்ட் போட்டுருங்க. இப்பையும் கூட நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். 6 வருஷம் 7 வருஷம் காத்திருந்த காதல் அடம்பிடிச்சு சம்மதம் வாங்கி பெற்றவங்களோட சம்மதத்தோட திருமணமாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல காத்திருப்புக்கு சக்தி அதிகம். வசதி வாய்ப்பே இல்லாத பையனுங்களாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்காக அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா தன்னை கோடீஸ்வரனாக மாற்றி காட்டுறாங்க. இங்கே காதலின் சக்தி மிகவும் உறுதியானது. எந்த ஒரு காதலினும் அதில் உண்மை இருந்தால் இந்த பிரபஞ்ச சக்தியே காதலை சேர்த்து வைக்கும். நம்பிக்கையோட உறுதியாக நிற்கிறது தான் இங்கே முக்கியமான கதையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் போடுங்க. அது பாசிட்டிவாக நெகட்டிவ் எப்படி இருந்தாலும் ஓகே. மாற்றங்களை சேனலில் உருவாக்குறதுக்காக உங்களோட கருத்துக்கள் முழுமையாக வரவேற்கப்படுது. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கதைகளுக்கு உயிரூட்டி இலக்கியங்களுக்கு மூச்சு கொடுத்து சின்ன சின்ன குட்டி ஸ்டோரிஸ் குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஹாரர் அப்பப்போ வருது. திகைப்பூட்டும் ஹாரரா எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச டாபிக். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப்புக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களை இன்னும் மேலும் மேலும் புதுசாக உருவாக்குறதுக்கு உந்துதலாக இருக்கும். நண்பா நீ ஜெயிச்சிடுவ, தோழி நீ ஜெயிச்சிடுவ அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உற்சாகம் கலந்த எனர்ஜி டானிக் மாதிரி. பசி தூக்கம் கூட மறந்து போயிடும். மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுவது உங்கள் தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.